மெய் துதிக்கிறோம், சுவாமி. பரிசுத்தம் உள்ள கர்த்தாவே, இந்த நேரத்தில் ராஜா உடைய வார்த்தையாலும் உன்னுடைய மகிமையாலும் உடைய சத்தத்தினாலும் எங்களிடத்துல நீ பேசும் சுவாமி. தேவனே மெய் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தா மகிமையாக நீ மனம் இருக்கும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுது நாங்கள் கேட்கக்கூடிய காதுகளையும் உணரக்கூடிய இருதயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசை நீர் எங்களுக்கு கொடுக்க சுவாமி. கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த காலை நேரத்துல 2024 வருடத்துல 7வது மாதம் 2வது வாரத்துல கர்த்தர் நம்மை அபிரோதமாக கொண்டு வந்து விட்டிருக்கார். கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களா இருப்போம். இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் விசுவாசிகளையும் மூப்பர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீதம் இந்த நாளிலே சங்கீதம் 19 தியானத்துக்காக எடுத்துக்கொண்டிருக்கோம். கர்த்தர் சங்கீதம் 19 இருந்து இந்த நாளிலே நம்மிடத்துல பேசுவாராக. 1-14 வசனங்கள் வரையிலையும் முதலாவது 1வது வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி இந்த வசனத்துல தாவீது ராஜா நன்றா அறிந்து புரிந்து அது தேவ ஆவினால் ஏவப்பட்டு நமக்கு எடுத்து உரைக்கிறார். இந்த இயல்பான உலகமானது தேவனுடைய மகிமை சிருஷ்டிப்பின் வல்லமையை வெளிப்படுத்துகிறதாக நாம் காண முடியும். யூதேய கிறிஸ்தவர்கள் காண்கிறார்கள். ரோமர் அடுத்து சங்கீதம் 148 3-5 வசனத்துல நம்ம பார்க்க முடியும். ரோமர் 1 அதிகாரம் 18-20 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். அநேக விசுவாசிகளின் கண்ணோட்டம் மாறாக சிருஷ்டிப்பு எப்படி இருந்தது என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு தான் இங்க பதில் நமக்கு தாவீதின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த போது வானத்தில் அநேக சுடர்களை உருவாக்கி இருக்கிறார், நட்சத்திரங்களை உருவாக்கி இருக்கிறார், சூரியன் சந்திரனை உருவாக்கி இருக்கிறார், பறவைகளை உருவாக்கி இருக்கிறார், அதில் பெரியவைகளும் சிறியவைகளும் உருவாக்கி இருக்கிறார். அதனால்தான் வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி தாவீது இந்த சங்கீத ஆரம்பத்திலேயே அவர் சொல்லியிருக்கிறார். அநேக விசுவாசிகளின் கண்ணோட்டத்துக்கு ஒரு பதில் இங்க கொடுக்கிறது நாம் பார்க்க முடியும். உபாகமம் 4 அதிகாரம் 19 வசனத்திலும் 2 ராஜாக்கள் 23:5 வசனத்தில் நாம் இந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். மனிதனுடைய விதியை நிர்ணயிக்கும் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மிக ஒரு பெரிய ஒரு தேவன் யார் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா 47:13 வசனத்துல நம்ம எப்படியாக பார்க்கிறோம். மற்றவர்களோடு அந்த தற்செயலாக வந்த என்று நம்புகிறார்கள். உண்மையான விசுவாசியோ இவ்விதமாக கண்ணோட்டங்களை புறக்கணித்து விட்டு தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பையும் பற்றிய வேதாகமத்தின் கண்ணோட்டத்தை மறந்து போகிறார். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இந்த வேதாப கண்ணோட்டத்தின் வழியாக நடந்து செல்கிறார். அது ஒரு விஞ்ஞானி கூட இதுவரைக்கும் கண்டுபிடித்தது இல்லை. தேவன்தான் கண்டுபிடிச்சு, தேவன்தான் இதுவெல்லாம் சிருஷ்டித்தார் என்று சொல்வதற்கு ஒரு சாத்தியமற்றதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு உண்மையான விசுவாசி எப்படி தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இருக்கிறாரோ, வானம் தன்னுடைய கிரியைகளை தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறதோ, அதே போல என்னையும் உண்டாக்கி இருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் சென்று கொண்டிருக்கும் போது அவன் தேவனுடைய பிள்ளையாக அவன் இருக்க முடியும். மாறாக உண்மையான விசுவாசியோ இவ்விதமாக கண்ணோட்டங்களை புறக்கணித்து விட்டு தேவன் எல்லா சிருஷ்டிப்பையும் பற்றி வேதாகமத்தின் வெளிப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறான். இது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல,
இதுவெல்லாம் பார்த்து மனுஷன் என்ன செய்யணும்னா தேவனை துதிக்க வேண்டும். தேவனை துதிப்பதற்கும் தேவனை கண்டு பாடுவதற்கும் தேவ வசனத்தை தன் வாயினாலே உச்சரிப்பதற்கும் தான் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை மனுஷன் ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது, மறந்து போக கூடாது. சங்கீதம் 85:5 சங்கீதம் 89:5-8 வசனங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை குறித்து கூட, சிருஷ்டிப்பை குறித்து கூட நாம் பார்க்கணும். அடுத்ததாக வசனம் 7-11 வசனத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகள் மாத்திரம் அல்லாமல் அவைகள் என்ன செய்கிறதா, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி போடப்பட்டு, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக 5 காரியங்களை இந்த வசனம் சங்கீதம் 119:7-11 வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்க முடியும். 5 காரியங்கள் இதில் போடப்பட்டிருக்கு. ஒன்று, இந்த வசனங்கள் தேவனுடைய கற்பனைகள், வார்த்தைகள், இவற்றின் நன்மையை மதிப்பு இவற்றை பற்றி கூறுகின்றன. அதில் அடங்கிய 5 உண்மையான காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். ஒன்று, கர்த்தருடைய வேதத்தின் விதி கர்த்தருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த காட்டுகிறது. இன்னும் அடுத்ததாக, ஒரு போதுமான சொல் கர்த்தருடைய வேதம் ஒரு மனிதனுக்கு அவன் தேவனோடு சரியான ஒரு உறவு கொள்ளும் வழியை இது காட்டுகிறது. ஒரு மனுஷன் கர்த்தரோடு ஒரு சரியான வழியை வழியிலே நடப்பதற்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த வசனம். இதுல ஒன்று, கர்த்தருடைய வேதத்தின் விதி கர்த்தருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஒரு போதுமான சொல் கர்த்தருடைய வேதம் ஒரு மனிதனுக்கு அவன் தேவனோடு சரியான ஒரு உறவு கொள்ளும் வழியை காட்டுகிறது. வசனம் 7. 2, சாட்சிகள் இது தேவனுடைய மெய்யான வார்த்தைகள் அவருடைய குணாதிசயங்களுக்கும் சித்தங்களுக்கும் சாட்சி பகிர்கின்றன. 1 யோவான் 5:9 வசனம். இதை படிப்பதன் மூலம் மனிதன் ஞானத்தை பெறுவான். வேதத்தை படிப்பதன் மூலம் மனிதன் என்ன செய்வானா, ஞானம், அறிவு, வளர்ச்சி எல்லாவற்றிலும் அவன் என்ன செய்கிறானா, பெற்றுக்கொள்கிறான். அதனால்தான் யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுக்கு ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் தேவனிடத்திலே சம்பரமாய் கொடுக்கிறவத்திலே கேட்க கடவான், அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதே போல 3வது நம்ம பார்க்கிறோம், போதனைகள் தேவ பக்தி உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். நீதியான வாழ்க்கை வாழ்வதற்குரிய தேவனுடைய திட்டவட்டமான நெறிமுறைகளை இவை காட்டுகின்றன. வசனம் 8. போதனைகள் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு வேதாகமும் ஒரு நல்ல ஒரு போதகமாக நமக்கு இருக்கிறது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து கூட நமக்கு ஒரு நல்ல போதகராக, நல்ல ஒரு மேய்ப்பராக நமக்கு இருக்கிறார். பிதாவானவர் தன்னுடைய மகனை அனுப்பினார். அவருடைய போதனையிலே நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வார்த்தையிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் இன்றைக்கு எந்த போதனையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? இன்றைக்கு உலகத்துல அநேக போதகங்கள் உண்டு. பொய் போதகங்கள் உண்டு, ஏமாற்றக்கூடிய போதகங்கள் உண்டு, துராலோசனை போதகங்கள் உண்டு. ஆனால் சத்தியத்திலே நடக்கக்கூடிய போதனை, நம்மை கிறிஸ்துவோடு வழி நடத்தக்கூடிய போதனை, பரலோக ராஜ்யத்துக்கு நடத்தி செல்லக்கூடிய போதனை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? எந்த போதனையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். இது வசனம் 8 நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் நம்ம தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கண்களை இது தெளிவிக்கிறது. இப்போ ஒரு மனுஷன் பாவத்தில, அநியாயத்தில, விபச்சாரத்தில, வேசித்தனத்தில, விக்கிரக ஆராதனையில, பொய்யிலே மூழ்கி இருக்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவனுடைய உள்ளத்தை அது என்ன செய்கிறது? தெளிவிக்கிறது. புத்தி வருது. கெட்ட குமாரனுக்கு எப்படி புத்தி வந்ததோ
அவன் புத்தி தெளிந்து எழுந்து தன் வீட்டிலே அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், வயிறார சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி அவன் தன் தகப்பனிடத்தில் திரும்பி போகிறான். அதே போலதான் இப்படி ஒரு பாவி தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய கண்கள் தெளிவிக்கிறது, புத்தி அவனுக்கு திரும்ப வருகிறது, ஞானம் வருகிறது, ஆவிக்குரிய ஞானம் வருகிறது. அப்ப அவன் எழுந்து தன் தகப்பனிடத்துக்கு போகிறான். அவன் போகும்போது அவன் சொல்லுகிற 2 வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான், நான் உங்களுடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு அருகதையற்றவன், வானத்துக்கும் பூமிக்கும் தேவனுக்கு விரோதமான நான் பாவம் செய்து விட்டேன், உன்னுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று தன்னை தாழ்த்தி நான் கேட்பேன் அப்படின்னு போகிறான். இன்னைக்கு கூட நாம் தேவனிடத்திலே நம்மை தாழ்த்தும் போது தேவனுடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம் யார் என்று சொன்னால் அது பரமபிதாவும் கிறிஸ்துவும் மாத்திரமே தான். வேற யாரும் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு முடியாது. இந்த உலகம் நம்மை தள்ளிவிடும், உலகம் நம்மை வெறுத்து விடும், உலகம் நம்மை சரியில்லை என்று சொல்லி குறை சொல்லி கொண்டே இருக்கும், உலகம் நம்மை தள்ளி விட்டு கொண்டே இருக்கும், ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் தேவன் ஒருவர் மட்டும்தான் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார், அவர் மட்டுமே நம்மை வழி நடத்துவார். 4வதாக, கட்டளைகள் தேவனுடைய வழிகளை தேடுகிற விசுவாசிகளுக்கு வழிகாட்டும். தேவனுடைய கட்டளையை தேடுகிற விசுவாசிகளுக்கு வழிகாட்டும் தேவனுடைய கட்டளை. அது அவனுக்கு ஒளியாக மாறும். இருளில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒளிக்குள்ளாக வருவான். அதிகாரமுள்ள தேவ கட்டளையை, வசனம் 8 அப்போஸ்தலர் 26:18, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதே அவருக்கு பயப்படுகிற பயமாகும், இது பாவ வாழ்க்கையில் இருந்து விடுதலையை தருகிறது. வசனம் 9, பாவ வாழ்க்கையில் இருந்து ஒரு மனுஷனுக்கு விடுதலையை தருகிறது. தேவனுக்கு பயப்படும் போது தான் அவனுடைய கண்கள் திறக்கப்படும், அவனுடைய மனம் திரும்புவதற்கு ஒரு வழியாக இருக்கும். இதைத்தான் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அவன் வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனாக இருந்தான். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொன்னான். இயேசு கிறிஸ்துவும் இதே வார்த்தை தான், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்லி, இன்றைக்கும் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அநேக கூக்குரல்கள் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே எழும்பி கொண்டிருக்கிறது. இதை கேட்கிற காது மட்டும், ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம், ஏற்றுக்கொள்ளுகிற மனசு மட்டும்தான் தேவனிடத்தில் திரும்புகிறது. அவர்களுக்கு மட்டும்தான் தேவ ஞானம் கொடுக்கப்படுகிறது, மற்றவர்களுக்கு தேவ ஞானம் கொடுக்கப்படுகிறது இல்லை. கடினமுள்ள இருதயத்தை தேவன் சந்திக்க மாட்டார், இருமனமுள்ள இருதயத்தை தேவன் சந்திக்க மாட்டார். தேவ வார்த்தையை கேட்கிற ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் தேவன் வெளிப்படுவார், தேவ ஞானம் கிடைக்கும், தேவ சத்தியம் கிடைக்கும், அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். மற்றபடி விடுதலை கிடைப்பதற்கு அவன் எங்கு சுற்றி வந்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. இது வசனம் 9 நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைநிற்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதிமாய் இருக்கிறது. அவைகள் அனைத்தும் நீதியாயிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நீதி. மற்ற வார்த்தைகள் எல்லாம் ஏமாற்றக்கூடியது, பொய் சொல்லக்கூடியது, வஞ்சிக்கக்கூடியது, நம்மை குழியிலே தள்ள வைக்கக்கூடியது. இந்த உலகத்தின் வார்த்தை, உலக மனிதனுடைய வார்த்தை, அவன் சாத்தான் எப்படி யாரை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான், வலை வீசி தேடி கொண்டிருக்கிறான். அப்போ நம்ம அந்த வலையில விழக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நம்மை வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொள்ளடிக்கவும் வருகிறான் என்றே வேறொன்றுக்கும் வாரான். எதை திருட வருகிறான்? உலக பொருளையும் அல்ல, உலக ஆஸ்தியை அல்ல, மனுஷனுடைய ஆத்துமாவை திருட வருகிறான். நாம் அந்த திருட்டுக்குள் அகப்படக்கூடாது. அந்த திருட்டுக்குள் மாட்டிக்கொள்வோமானால் நாம் வஞ்சிக்கப்படுவோம் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை. அப்ப அவனுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும், அவனுடைய ஆத்துமா அழிவுக்குள்ளாக செல்லக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கு. 5வதாக, நியாயமனங்கள்
உலகில் நியாயமான முறையில் நேர்மையோடு வாழ்க்கை வாழ வழிகாட்டும் சமுதாய விதிகள். 9வது வசனம். 9வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு சுத்தமும் கொண்டு வருகிறது. அது நீதியை நமக்கு படிப்பிக்கிறது, நம்மை சுத்தப்படுத்துகிறது. இப்படியாக தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக சங்கீதம் 19 12வது வசனத்துல பார்க்கிறோம். குறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மன்னிக்க வேண்டும், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 4 செவுத்துக்குள்ள பாவம் செய்த ஒரு மனிதன் அவன் மேலே சுற்றி திரிந்தான். அவனுக்கு கண்ணுக்கு அழகாகப்பட்டது. அதை கூப்பிட்டு வர சொல்லி 4 செவுத்துக்குள்ளாக பாவத்தை செய்தான். தாவீது அவன் ஒரு ஊழியக்காரன். தாவீது ஒரு ஊழியர். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் 4 செவுத்துக்குள்ளாக பாவத்தை செய்கிறார்கள். இதுதான் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லி இங்க தாவீது கேட்கிறார். நாம் கூட இப்படி தேவனிடத்துல யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே உமக்கு விரோதமான மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடுவியும் என்று நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? 12வது வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்களுக்கு நீங்களா. தன் பிழை என்ன? பாவம், அக்கிரமம், சாபம். தன் பிழை அதுதான் பாவம். உண்மையான விசுவாசிகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தேவனை நேசிக்கவும் ஊழியம் செய்யவும் போராடுகிறார்கள். உபாகமம் 6வது 5வது. ஏனெனில் இந்த வாழ்க்கையில் இன்னும் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். இருந்த போதிலும் தேவனுடைய சித்தத்தை அறியாதபடியால் அதை செய்ய தவறுதல் அவர்கள் குறைவுள்ளவர்களாகவும், ஆகவே அவர்கள் தங்கள் தவறுகளுக்காகவும் மறைவான குற்றங்களுக்காகவும் தேவனுடைய மன்னிப்பை தேட வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. உண்மையான விசுவாசிகள் தேவனிடத்துல தங்களுடைய பிழையை உணர்ந்து தங்களுடைய மறைவான குற்றங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அவர்களுக்கு தான் தேவ ஆசீர்வாதம் கிடைக்கும். மற்றபடி தேவ ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னைக்கு சில பேர் என்ன செய்கிறாங்களா, தங்களுக்குள்ளே ஒரு பெருமையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் செய்கிறதா சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் உட்கார்ந்து தேவனுடைய பாதத்துல யோசிக்கும் போது இது சரியா என்று கேட்கும் போது ஆவியானவர் சொல்லுவார், இது சரியல்ல என்று சொல்லுவார். அப்படி நம்ம இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். குற்றங்களுக்காக லேவியராகமம் 5வது 2-4 வசனங்கள். மற்றொரு வகை துணிகரமான பாவம் மரணம் அல்லது வேண்டுமென்கிறே பெருமையினால் செய்கிற பாவங்கள் ஒரு மிகப்பெரிய மீறுதலாகும். வசனம் 13. இது தேவனையும் அவருடைய வசனத்தையும் அசட்டை பண்ணுவதற்கு, அவருடைய ராஜ்யத்தில் ஒரு இடத்தை இழந்து போய் விடுவதற்கும் ஏதுவாகும். எண்ணாகும் 15வது 30-31 வசனம். கலாத்தியர் 5வது 19-21 வசனத்தை பார்க்கும்போது அங்க ஆவியின் கனியும் அங்க மாம்சத்தின் கனியும் ரெண்டுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவின் கனியோ சந்தோஷம், சமாதானம், அன்பு இவைகளை குறித்து வருகிறது. அடுத்து மாம்சத்தின் கிரியைகள் எது அப்படின்றது நம்ம யோசித்து பார்ப்போம். கலாத்தியர் 5வது இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு இன்னைக்கு காட்டுகிறது. அதே போல 13வது வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி அருளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். துணிகரமான பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் பெரும் பாதகத்திலிருந்து நம்ம தப்புவிக்கப்படுவோம். அந்த துணிகரமான பாவத்தை திரும்ப நம்ம செய்து கொண்டே இருப்போமானால், ரகசியமான அந்தரங்க பாவமும் செய்து கொண்டே இருப்போமானால், அதுல இருந்து நம்ம விடுதலை பெறவே முடியாது. பெரும் பாதகத்துக்கு நாம் என்ன செய்வோம்? நாம் தப்புவிக்கப்பட முடியாது என்று சொல்லி தேவனுடைய வசனம் இன்னைக்கு சொல்லுகிறது. நாம் இன்றைக்கு வழியிலே போகிறோம். வழியில போகும்போது
தேவையில்லாத காட்சிகளை பார்க்கும் போது அது நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறது? கரைப்படுத்தி விடுகிறது. அப்ப என்ன நம்ம மனசுல நினைக்கிறோம், ஆமா எவ்வளவு நல்ல அழகா இருக்கிற அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது துணிகரமான பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம், திரும்ப திரும்ப செய்கிற பாவம். நம்முடைய இருதயத்தை யார் அறிவது? மனுஷன் அறிய மாட்டான், தேவன் மட்டும்தான் அறிவார், ஆவியானவர் மட்டுமே அறிவார். அதனால்தான் இங்க தாவீது இப்படியா ஜெபம் பண்றார், ஆண்டவரே என்னை துணிகரமான பாவத்துக்கு என்னை நீங்களாக்கி விடுவியும், பெரும் பாதகத்துக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி. அப்போ துணிகரமான பாவத்தை நம்ம செய்துட்டு சவுல நம்ம பார்த்தோம்னா அவன் துணிகரமான பாவத்தை செய்வான். கடைசியில அவன் என்ன செய்வான்? பாதகத்துக்கு மாட்டி, பெரும் பாதகத்துல இங்க தாவீது தப்பித்துக் கொள்ளும் என்று சொல்லி கேட்கிறாரு. அவன் தப்பி வைக்கவே ஆகல. அவன் மாட்டிக்கிட்டான், பெரும் பாதகத்துல விழுந்து விட்டான். அதனால்தான் தேவ ஆசீர்வாதத்தை அவன் விழுந்தான். அதே போல நீங்க இன்னும் வேதாகமத்துல நிறைய நம்ம பார்க்க முடியும். யாருன்னா சிம்சோன் பெரும் பாதகத்திற்கு மாட்டிக்கொண்டான், பாவத்திலே விழுந்தான். அவன் ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்யலை. கடைசி நேரத்துல எல்லாம் முடிந்த பிறகு, தன் பலனை எல்லாம் இழந்த பிறகு கேட்கிறான், என்ன பிரயோஜனம்? தன் சரீரத்துல பலன் இருக்கும் போதே தேவனிடத்துல கேட்க வேண்டும். தன் சரீரத்துல பலன் என்று சொன்னால் தன் சரீரத்துல இருக்கும் ஆவி, தேவன் கொடுத்திருக்கிற ஆவி இருக்கும் போதே கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் இன்னும் கொஞ்ச நாள் தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியும். இல்லை என்றால் அதோடு கர்த்தர் என்ன செய்வார்? முடித்து விடுவார். இன்னைக்கு அநேக பேர் பெரும் பாதகத்துக்கு மாட்டிக்கொள்கிறார். அதுல இருந்து அவங்களால விடுபடவே முடியல. ஆனா கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் இந்த பெரும் பாதகத்திலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும் அப்படின்றது தெரியும். ஏன்னா தேவ ஆவியான உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இன்னும் சிலர் அந்த உணர்ந்து கொள்ளாதபடி தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த கடினத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆவியானவர்கிட்ட போய் உட்கார்ந்து ஆராய்ந்து தங்களை பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அதான் வசனம் சொல்லுகிறது, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடாதவன் தன்னை ஏமாற்றி கொள்ளுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனை பொய்யனாய் மாற்றுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது 1 யோவான். நாம் தேவனை பொய்யனாய் மாற்றக்கூடாது, தேவ வசனத்தை பொய்யாய் போகக்கூடாது. தேவ வசனத்திற்கு நாம் ஒத்து போகிறவர்களாக மறைவான பாதகத்துக்கும் பிழைக்கும் குற்றத்துக்கும் நம்ம தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ இரக்கத்தை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் 14ஆம் வசனத்தை நம்ம இப்படியா பார்க்கிறோம். தாவீது சொல்றார், என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளுக்கும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியாது இருப்பதாக. இருதயத்தின் தியானம், தேவனுடைய தியானம், தேவ வார்த்தை கேட்பதிலும், தேவ வார்த்தை படிப்பதிலும், தேவனிடத்தில் ஜெபிப்பதிலும், தேவனை குறித்து பேசுவதிலும் இருப்போமானால் அது என்னுடைய இருதயத்தை விட்டு பிரியாது இருக்கட்டும். ஒருவேளை இதை பிரிந்து விட்டால் நான் பெரும் பாதகத்துக்குள்ளாக சிக்கிக் கொள்ளுவேன், அந்த ரங்கமான பாவத்துக்குள்ளாக மாட்டிக்கொள்ளுவேன். சாத்தான் என் இருதயத்தை திருடி விடுவான், என் ஆத்துமாவை திருடி விடுவான். இதுக்குள் நான் போகக்கூடாது அப்படின்றது இங்கே தாவீதினுடைய ஒரு ஜெபமாக இருக்கிறது. 14ஆம் வசனம், வாயும் இருதயம் உமது சமூகத்தில் பிரியாது இருப்பதாக. நம்முடைய வாயை, நம்முடைய இருதயம் தேவ சமூகத்தை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். கை சொல்லல, கால் சொல்லல, கண் சொல்லல, வாயும் இருதயமும் உமது சமூகத்தை விட்டு பிரியாது இருப்பதாக. நாம் எதை பிரிந்திருக்கிறது கொண்டு யோசித்து பார்ப்போம். நாம் வாழ்வில் ரட்சிப்பின் மகிம் கிரியையை செயல்படுவதற்கு சரியான பதில் தேவன் பாவத்திலிருந்து நமது இருதயம், வார்த்தை மற்றும் வாழ்க்கையும் காத்து அவற்றை அவருக்கு பிரியமாகவும் வைத்துக் கொள்ளும்படி தொடர்ந்து ஒரு ஜெபம் நிற்க வேண்டும். நம்முடைய ஒரு இருதயத்தின் தியானமும் மனதின் எண்ணங்களும் தேவனுக்கு பிரியமான இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம், நம்முடைய வாய், தியானம், இந்த 3 காரியம் தேவனிடத்தில் பிரியமா இருக்கு. இது இருந்துச்சுன்னா நம் சரீரம் சுத்தமா இருக்கும். தேவனிடத்துல நம்முடைய வாய் தேவனை துதித்துக் கொண்டு வசனத்தை பேசி கொண்டு இருக்குமானால் நம்முடைய கண் சுத்தமா இருக்கும், நம்முடைய எண்ணம் சுத்தமா இருக்கும், இல்லைன்னா சுத்தமா இருக்காது. இதுதான் தாவீது இங்க பேசுகிறார். நான் திரும்பவும் ஒரு முறை ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன்.
ஒன்று, வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. 2, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. குறைவற்றதுன்னா அதுல ஒரு 5 பயன்கள் நாம் பார்த்தோம். 3, குறைவான குற்றங்களுக்கு, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும். 4, வாயும் இறுதியும் தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியாத இருக்கட்டும். 4 காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே 19ஆம் சங்கீதத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்தார் ஆவியானவர். நம்ம இதை கேட்டு விட்டு விடாதபடி அதன்படி நடக்க கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை ஜெபிப்போம். மகிமையும் கனத்துக்கும் நிறைந்த பரிசுத்தம் உள்ள தேவாதி தேவனும் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரும் நீதிபரவருமாய் இருக்கிறவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே, இந்த காலை நேரத்திலே தாவீதை எங்களுக்கு முன்பதாய் வைத்தீர். சங்கீதம் 119 எங்களுக்கு முன்பதாய் வைத்தீர். இதுல ஆண்டவரே, நாங்கள் உடைய வேதத்தை படிக்கும் பொழுது எங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. நாங்கள் ஞானம் அடைகிறோம். நாங்கள் ஆண்டவரை புத்தி அடைகிறோம். நாங்கள் சுகம் அடைகிறோம். எங்கள் வாயும் எங்கள் இறுதியும் உங்களுடைய சமூகத்தை விட்டு பிரியாது இருக்கட்டும். கேட்ட கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பெயர் பெயராக தொட்டு ஆசீர்வதியும். இதோ தகப்பனே, கல்வாரி செப்பல்ல நடந்து கொண்டிருக்கிற ஊழியங்கள், எல்லா ஊழியங்களும் நம்ம கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஹாஸ்டல் ஊழியர்கள், HIV AIDS ஊழியங்கள், தகப்பனே, உமன்ஸ் மீட்டிங், வாலிபர்கள் கூட்டம், இப்படி எல்லா ஊழியத்தை நீர் தொட்டு ஆசீர்வதிய ராஜா. இதுக்கு முன்று நடத்துகிற அண்ணனையும் அக்காவையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் நீ கொடுங்கத்தா, கொடும் ஏசப்பா. அது மாத்திரமில்லை ராஜா, உல்ரி ஃப்ரெடி என்றிக்கா செபிக்கிற குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. இது ஆண்டவர் இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கிற ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொருகளையும் விசுவாசிகளையும் பெயர் பெயராக தொட்டு ஆசீர்வதி. எல்லாரும் கலந்து கொள்ள கிருபையை செய்யும். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற சுவாமி வழி நடத்தும். தயவாக ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.